வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியம்கையும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 3 விதமான இட்லி பொடி செய்ய போகிறேன். ஆமாங்க, ஒரு விதம் இல்லை, 2 விதம் இல்லை, 3 டைப் ஆஃப் இட்லி பொடி இப்போ உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு வாணலி எடுத்து வச்சுங்க. 1 கப்பு எள்ளு எடுத்துக்குங்க. நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். 2 எள்ளுமே நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட கருப்பு எள்ளு இருக்கிறதுனால கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளு ரொம்ப உடம்புக்கு நல்லது, இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ எள்ளு நீங்கள் வீட்டில் சமைக்கலை, சட்னி காலையில் டிஃபனுக்கு இது சட்னி செய்ய முடியலன்னா உடனே இந்த இட்லி பொடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு வெடிக்கும், அதனால் நீங்கள் ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எள்ளு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். குழந்தைங்களுக்கு இந்த எள்ளு உருண்டை இதை வச்சு நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் எள்ளு வச்சு ஒரு மிளகாய் பொடி செய்ய போகிறேன். எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து கொட்டிக்குங்க. அடுத்தது இட்லி பொடிக்கு தேவையான 2வது பொருள் கடலைப்பருப்பு. ஒரு கப்பு கருப்பு எள்ளுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. அடி பிடிக்காம பார்த்துக்குங்க. நல்லா செவக்க வறுத்துக்குங்க. வாசனை வரும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு. கடலைப்பருப்பையும் தனியாக வறுத்து எடுத்து அதையும் எள்ளோட சேர்த்து கொட்டிக்குங்க. இட்லிக்கு எப்பயுமே சாம்பார், சட்னி, குருமா எப்படின்னு செய்யறத விட இது மாதிரி வாரத்தில் இட்லி பொடி, இது பருப்பு தான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தான் தரும். அதுவும் இட்லி பொடியில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்தாச்சு, வறுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது 2 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வறுத்துக்குங்க. இது ஒரு 15 நாளைக்கு வரும் எங்கள் வீட்டுக்கு, 4 பேருக்கு. 2 கப்பு உளுந்து எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு வறுக்கும் போதாவது கொஞ்சம் பிளாக்காக வரும். இது நல்லா கருப்பாக ஆகாத அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கும்போதே நல்லா பக்குவமாக உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துருங்க. எதுலேயுமே எண்ணெய் சேர்த்து வறுக்கக்கூடாதுங்க. எண்ணெய் இல்லாமல் ட்ரை கடாயில் போட்டு தான் நீங்கள் பொருளை வறுக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அதையும் சேர்த்து தனியாக எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போது அதுக்கு அடுத்தது 3 பொருள் வறுத்தாச்சு. கருப்பு எள்ளு வேணும்னா வெள்ளை எள்ளு வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் தான் அது. கருப்பு எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 3மே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து எடுத்துக்குங்க. இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்குங்க. இதில் வேணும்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வறுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து போடுங்க. அப்போ தான் மிக்சியில் நல்லா பொரியும். அதாவது மிக்சியில் நல்லா பவுடர் ஆகும். இப்போ நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கலை, பவுட்ரு பெருங்காயம் தான் சேர்க்குறேன். அதை சூட்டோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை அந்த மிளகு சீரகம் வறுத்த வாணலிலே போட்டுருங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் தனியாக அதை எண்ணெயில் பொரித்து நீங்கள் மிக்சியில் சேர்க்கணும். நான் தூள் பெருங்காயம் போடுறதுனால அந்த லைட்டு சூடில் கடாயில் இருக்கும்போதே நீங்கள் பெருங்காயத்தையும் போட்டுட்டு எல்லா பருப்போடு சேர்த்து கொட்டிடுங்க. மிளகாய் நாம் முழு மிளகாய் வேணும்னா லைட்டாக ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி
அதில் மிளகாயை வறுத்து எடுத்துங்க. மிளகாய் சேர்க்கணும்னா இதில் ஒரு 10-15 மிளகாய் சேர்க்கணும். மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் முதலையே அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பருப்போடு அரைக்கணும். அதனால் நான் மிளகாய் நெடி வரும் எனக்கு ஆகாதுன்றதுனால நான் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். தனியாக மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச வெறும் மிளகாய் தூள். அந்த வெறும் மிளகாய் தூளை இப்போ நான் இட்லி பொடியில் இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட்டு அதையும் போட்டு இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. அது முதல் இட்லி பொடி தயாராகிடுச்சு. அதை உங்களுக்கு நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ 2வது வகை மிளகாய் பொடி. இது நார்மலாக முதல்ல செஞ்ச மாதிரி தான். ஆனால் இதில் நம்ம எள்ளு சேர்க்க மாட்டோம். கடலைப்பருப்பு ஒரு கப்பு, அதே மெத்தடில் தான் 1 கப்பு கடலைப்பருப்பு, 2 கப்பு உளுத்தம்பருப்பு, இதையும் சேர்த்து வறுத்துட்டு முதல்ல சொன்ன மாதிரியே தான் இதையும் நீங்கள் அழகாக வறுத்து எடுத்துருங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னேன்னு அதே மாதிரி தான். இதுதான் முதல் வகை. இது 2வது வகை. ஃபர்ஸ்ட் வகையில் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம். 2வது வகையில் வெறும் பருப்புகள் வச்சு சாதாரணமாக இட்லி பொடி எல்லாரும் செய்கிற டைப். இது கடையிலலாம் கிடைக்கும் பாருங்கள், இட்லி பொடின்னு சொல்லிட்டு. அதுதான் இது 2வது வகை. பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரைச்சது கொஞ்சம் பிளாக் கலந்த கலரில் இருக்கும், எள்ளு போட்டதுனால. உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு போட்டாலும் கலர் உங்களுக்கு கருப்பாக வராது. இப்போ நான் 3வது வகை இட்லி பொடி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் எல்லா பருப்பும் அதே வகை தான். ஆனால் நான் இதில் நான் 3வது செய்ய வேண்டிய மிளகாய் பொடிக்கு வல்லாரை சேர்க்குறேன். வல்லாரை நல்லா வெயிலில் காய வைக்காமல் நிழல்லையே நல்லா காய வச்சு அதையும் நான் பவுட்ரு பண்ணி 3வது வகை இட்லி பொடியில் சேர்த்துருக்கேன். எல்லா இட்லி பொடிக்கும் பேசிக்கு ஒன்று தான், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. மீதி எல்லாமே அதே தான். 3வது டைப்பில் நான் வல்லார பொடியை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குறை அரைச்சி வச்சுட்டு இது 2வது வகை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பருப்பில் நீங்கள் 3வது வகை இட்லி பொடிக்கு வல்லாரை இலையை நான் காய வச்சு இதை மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ ஒன்றா அரைச்சிடுவோம். இப்போ 3வது வகை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. இதுதான் வல்லாரை கீரை. பச்சையாக வாங்கி நிழல்லையே நல்லா காய வச்சு மொரன்னு ஆன பிறகு நான் இதை பொடிச்சு மிக்சியில் 3வது வகை இட்லி பொடிக்கு சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 3 வகை இட்லி பொடியும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும், நல்ல ஹெல்த்துக்கு பெனிஃபிட் இது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கிற பசங்களுக்கு 50 வயசு மேலே ஆனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஸோ இது மாதிரி இட்லி பொடியில் நீங்கள் சேர்த்துங்க. இப்போ பாருங்கள் 3 வகையான இட்லி பொடி. ஃபஸ்ட்டு டார்க் கலரில் இருக்கிறது எள்ளு சேர்த்த பொடி, கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது நார்மல் இட்லி பொடி, லைட் கலரில் இருக்கிறது 3 வகையான இட்லி பொடி உங்களுக்கு லைனாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது நார்மல் இட்லி பொடி, 2வது இருக்கிறது எள்ளு வச்சு கலந்த இட்லி பொடி. இது தூதுவாலை வச்சு வல்லாரை வச்சு செஞ்ச பொடி. தூதுவாலையும் நீங்கள் இதோட காய வச்சு அரைக்கலாம். இப்போ 3 வகையான இட்லி பொடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. ஓகே.